ரம்யா வீட்டுக்கு நீ போனதுல இருந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விளக்கமா விலாவரியா சொல்லணும். அப்படியா? சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஆ. இந்த புடவைய கட்டிட்டு இருக்கிறப்போ எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என் சின்ன தானே என்ன கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ச்சே, நான் பார்க்காம போயிட்டேன். அப்படியெல்லாம் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நீ அப்படி கடைசியா சொல்லிட்டு வரப்போ ரம்யா உன்கிட்ட எதுவுமே சொல்லியா? சொல்லலன் சின்னதா, அப்படியே தகச்சு போய் நின்னுட்டு இருந்தா. முகத்துல ஈ ஆடல. நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அட ஆமாம் சின்னதா, ரம்யா கொடுத்த வெள்ளை புடவையில உங்க கையால இப்படி ஒரு டிசைன் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? என்ன மாதிரி உடம்பு பூரா மூளை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி யோசனை வர்றதெல்லாம் சாதாரணம். அதெல்லாம் அப்படியே தானா அதெல்லாம் வந்துடும். ஐயோ சின்னதா, உடம்பு பூரா மூளை இருந்தா அதுக்கு பேரு கொழுப்பு. புருஷங்கார இந்த மாதிரி பில்டப்பா ஏதாவது சொன்னானா பொண்டாட்டி ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட், இந்த உலகத்திலேயே உங்களை மாதிரி புத்திசாலி யாருமே கிடையாதுங்கன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் காலம் வரக்கூடாது. அவ்வளவுதானங்க சின்னதா, இந்த உலகத்திலேயே உங்கள மாதிரி புத்திசாலி வேற யாருமே கிடையாது. இந்த போய் போதுமாங்க சின்னதா? பாரா. அட கோச்சுக்காதீங்க சின்னதா. நான் கோச்சுக்கிறது இருக்கட்டும், நீ பாட்டுக்கு போய் பத்த வச்சுட்டு வந்துட்ட. இப்ப எங்க கமிஷனர் மேடம் அப்படியே திகு திகுன்னு நெருப்பு மாதிரி கொதிச்சு போய் ஆபீஸ்க்கு வருவாங்க.